ஹாய் வியோஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டி வேரா காஸ்டியூம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் ஆரிக்கும் நார்மல் நீடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோஸ் முன்னாடியே போடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியல. ஸோ இன்னையிலேருந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த டுட்டோரியல், பேசிக் டுட்டோரியல் மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேசிக்காக இந்த வீடியோவில் வெறும் நீடல்ஸை பற்றி மட்டுமான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரி டிசைனுக்கும் சரி, நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற டிசைனுக்கும் சரி, 3 விதமான டிஃப்ரெண்ட்டான நீடில்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரி டிசைனோட நீடில் பார்க்கலாம். ஸோ ஆரி நீடில் அப்படின்னு எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் பீடோட நீடில் பார்க்கலாம். பீடுக்கு அப்படின்னு எடுத்துட்டா நீடில் நம்பர் 14 தான் யூஸ் பண்ணுவோம். அது மெட்டாலிக் எஃபெக்ட்ல இருக்கிற நீடில்ல சைசஸ் எழுதி இருக்கும். ஆனா நான் மெட்டாலிக், நான் பக்கத்துல ஒன்று வச்சிருக்க பாத்தீங்களா, பிளைனா இருக்குல்ல, இதுல சைசஸ் எழுதி இருக்காது. இதோட சைஸை வச்சுதான் இது பீடுக்கானது, இது த்ரெட்டுக்கானதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சைஸஸ் எழுதியிருக்கு பார்த்தீங்களா மெட்டாலிக் எஃபெக்டில், அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் பிகினர்ஸ் தாண்டி கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆக போகிறீங்க அப்படிங்கும்போது இன்னொரு நீடல் நான் வச்சுருக்க பார்த்தீங்களா, ரொம்ப லாங்காக இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பீடை எடுத்துக்கோங்க. நம்ம பீடு எடுக்கும்போது மெட்டாலிக் எஃபெக்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீடில் ஒரு 4 பீடு தான் சுகர் பீடை எடுத்துக்க முடியும். ஆனா இந்த மாதிரி லாங்கா இருக்கு பாத்தீங்களா, இதுல கிட்டத்தட்ட 10 பீடுக்கு மேல எடுக்க முடியும். ஸோ ஒர்க் ரொம்ப ஈஸியா நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால ஸோ இந்த லாங்கா இருக்கு பாத்தீங்களா, இது கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா அது பீடுக்கான நீடில் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 விதமான நீடில் தான் நம்ம பீடுக்கு ஆரிய பொறுத்தளவுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதுல மெட்டாலிக் எஃபெக்ட்ல நீடில் நம்பர் 24 எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ஆரியில த்ரெட் ஒர்க்குக்கு லோடிங்க்கு போடுவோம் இல்லையா, அதுக்காக தான். அதாவது நம்ம ஃபில் பண்ணுவோம். ஒரு பீகாக் எடுத்துட்டோம்னா பீகாக்கோட பாடியை ஃபில் பண்ணுவோம், இல்லை வேற ஏதாவது லோடிங் ஸ்டிச்சஸ் போடுவோம். இந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இது நான் மெட்டாலிக்ல ரொம்பவே திக்கா இருக்கும், ஷார்ட்டா இருக்கும். நீடிலோட லென்த்தோட சைஸே ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும், வளையவே முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே உங்களுக்கு லோடிங்கானது. அடுத்து ரொம்ப ரொம்ப தின்னா ரொம்ப லென்த்தியா இருக்கும். பீடோட நீடில் மாதிரியே தான் இருக்கும். ஆனா பீடோட நீடிலை விட திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இது எதுக்காகனா ஜர்தோசிக்காக. இப்ப நான் ஜர்தோசி வச்சு காமிக்கிற பாருங்க. ரெண்டுமே, அதாவது பீடோட நீடிலும் சரி இந்த நீடிலும் சரி பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனா திக்னஸ் பீடோட நீடிலை விட கம்மியா இருந்துச்சுன்னா அது ஜர்தோசிக்கு. பிகாஸ் அப்பதான் இந்த மாதிரி ஜர்தோசி உள்ள இன்சர்ட் ஆக முடியும். இதே மெட்டாலிக் எஃபெக்ட்ல இருக்கிறது வாங்கணும்னா நீடில் நம்பர் 23 யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அது கம்மியான ஜர்தோசி தான் உள்ள போகும், அதனால நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். இது ரெண்டுமே ஜர்தோசிக்கு. இதுதான் ஆரி நீடில்ஸை பத்தி டீட்டெயில்ஸ். ஒன்னு பீட் ஒர்க், இன்னொன்னு லோடிங், இன்னொன்னு ஜர்தோசி. ஸோ பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்றதே சீக்வன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லோடிங்க்கு யூஸ் பண்றது செயின் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 விதமான நீடில் தான் ஆரிக்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம நார்மல் நீடில், அதாவது நார்மல் நீடில்ல டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அதை பார்க்கலாம். ஸோ அதுலயும் 3 விதமான டிஃப்ரெண்டான நீடில்ஸ் தான் இருக்கு. இது மூணுலையுமே அகெயின் அதே தான். ஃபர்ஸ்ட் பீட் ஒர்க்குக்கு, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணா செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுக்கு வேற விதமான நீடில் யூஸ் பண்ணணும். இன்னொன்று ஆங்கர் த்ரெட் வச்சு டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இன்னும் வேற விதமான நீடில்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லீடர் அப்படிங்கிற பிராண்ட்ல நீடில் நம்பர் 10, இதுதான் நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நீடில். ஸோ லீடர் பிராண்ட்ல இருக்கிற நீடில் நம்பர் 10 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் எப்பவுமே நீடில் நம்பர் 10 எல்லா வீடியோஸ்லயும் சொல்றது. இந்த நீடில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த நீடில் இந்த மாதிரி இருக்கும், ரொம்பவே தின்னா இருக்கும். அண்ட் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்மளால டிசைன் பண்ண முடியாது, அதாவது செயின் ஸ்டிச்சுக்கெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நீடில் உடைஞ்சிரும். இது பீடுக்கான நீடில் தான். இதுக்குள்ள ரொம்பவே குட்டியா மைன்யூட்டா ஹோல்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஹோல்ஸ்குள்ள கண்டிப்பா த்ரெட் ஈஸியா இன்சர்ட் ஆகும். ஸோ இப்படி த்ரெட்டை போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டான்ஸாவா த்ரெட்டை போட்டுட்டு தென் பேக் சைடில் நாட் போட்டுக்கோங்க. நார்மல் நீடில் டிசைன் பண்ணணும்னா இப்படிதான் நம்ம டிசைன் பண்ணணும். அதாவது நீடில் த்ரெட்டு போட்டு டபுள் ஸ்டான்ஸா எடுத்துட்டு இப்படி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ
எல்லா விதமான பீடுமே வந்து உள்ள இன்சர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக்ஸிமம் வீடியோவில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை நான் போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இந்த நீடில் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜர்தோசி இன்சர்ட் ஆகலைன்னு தானே நீங்கள் நிறையா பேர் ஃபீல் பண்ணீங்க. ஸோ ஜர்தோசியும் ஈஸியாகவே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த லீடர் பிராண்டில் நீடில் நம்பர் 10 யூஸ் பண்ணீங்கன்னா. இப்போ இந்த நீடலை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்ஃபியூஷனே வேணாம் உங்களுக்கு. ஜர்தோசியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சுகர் பீடு இன்சர்ட் பண்ணுவோம். சுகர் பீடு தான் ஹோல்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக இருக்குமா. இப்போ இதையும் நீங்கள் வந்து இந்த நீடலில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் பீடு யூஸ் பண்ணுறீங்க இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டிக் பீடில் ஸ்மால் சைஸஸ் இது. ஸோ இது வந்து சைஸ் நம்பர் 2. நம்பர் 2வே இன்சர்ட் ஆகும்போது நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 இது எல்லாமே வந்து ஆன்டிக் பீடில் நிறையா சைஸஸ் வேரி இருக்கு. ஸோ அதுவும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டவுட்ஸும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். தென் அதுக்கப்புறம் இந்த பீடு, அதாவது கோதுமை பீடு தான் வந்து இப்போ நம்ம வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த கோதுமை பீடுக்கும் நான் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். தென் லாஸ்ட்டாக டியூப் பீடில் நிறையா சைஸஸ் இருக்குது. அந்த டியூப் பீடும் இன்சர்ட் ஆகும். ஸோ நார்மல் நீடில் நம்ம டிசைன் பண்ணணும்னா இதெல்லாம் தான் பேசிக்கான ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மெட்டீரியலையும் இந்த லீடர் பிராண்ட் நீடில் நம்பர் 10 யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனும் ஈஸியாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நீடலை வச்சு நான் டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த நீடலுக்கு போகலாம். ஸோ இந்த நீடலில் வந்து பார்த்துட்டோம்ல, இந்த நீடலை நீங்கள் நல்லா வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. லீடர் பிராண்ட் நீடல் நம்பர் 10. ஏன்னா நிறையா வீடியோஸில் நிறையா பேர் கேட்குறீங்க. அதனால தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்து க்ரீவல்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் நீடல் நம்பர் சைஸ் வந்து 7. அது வந்து 10, இது வந்து 7. இது எதுக்காகனா ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் வந்து போடுவோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீடில் நம்ம 10ல் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதாவது ரொம்ப ஹோல்ஸ் மைன்யூட்டாக இருக்கும். அதனால உள்ளே போகாது. போனாலும் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா உடஞ்சிரும் அந்த நீடில். ஸோ இது வந்து உடையாது அண்ட் ஈஸியாக உள்ள இன்சர்ட்டும் ஆகும். ஏன்னா செயின் ஸ்டிச் போடும்போது லூப் வந்து சின்னதாக தான் இருக்கணும் செயின் ஸ்டிச்சுக்கு. அப்போ அந்த லூப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த நீடில் நீங்கள் போட்டால் தான் சின்னதாக உங்களுக்கு வந்து லூப்பு கிடைக்கும், நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். இப்போ நீங்கள் சைட் ஸ்டிச் எல்லாம் போடுறீங்க, கம்மு வச்சு அப்ளை பண்ணிவிட்டு சைட் ஸ்டிச் போடுறீங்கும் போது நீடில் நம்பர் 10 யூஸ் பண்ணிங்கன்னா கம்மிலிருந்து வெளியே எடுக்கும்போது உடஞ்சிரும். ஸோ அதுக்கெல்லாம் சைட் ஸ்டிச்சுக்கு சேஃப்டி ஸ்டிச்சுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நீடில் கேப்போட்டீரா. இது வந்து எதுக்காகனா ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக. அதாவது மேக்ஸிமம் நார்மல் நீடில் நான் சில்க் த்ரெட் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். அதிகமாக சிக்கு விழுகும், நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால் ஆங்கர் த்ரெட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஆங்கர் த்ரெட்டு ஈஸியாக உள்ள இன்சர்ட் ஆகும் அண்ட் ஃபில் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஈஸியாக வேலை கம்ப்ளீட் ஆகும். கேப்போட்டீரா. ஸோ இந்த 3 நீடில் தான் நம்ம நார்மல் நீடிலுக்கு யூஸ் பண்ணுறது. கேப்போட்டீரா வந்து ஆங்கர் த்ரெட்டுக்கு, லீடர் பிராண்ட் நீடில் நம்பர் 10 வந்து எல்லா விதமான பீட் அண்ட் ஜர்தோசிக்கு, அதுக்கப்புறம் க்ரீவல்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் நீடில் நம்பர் 7 வந்து ஜரி த்ரெட்டுக்கு. இந்த 3 நீடில் யூஸ் பண்ணால் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எல்லா விதமான டிசைனுமே நீட்டான ஃபினிஷிங்னால் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம நீடிலை பற்றி பேசிக்கான டுட்டோரியல் மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இனி அப்கமிங் வீடியோஸ்லையும் நம்ம வந்து பேசிக்கான டுட்டோரியல் உங்களோட டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ உங்கள் டவுட் என்னவா இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா stay tuned with your lovable trendy wear costume. Thank you friends. Thanks for watching and keep watching.